ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ராகி மால்ட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் டக்குன்னு வீட்டில் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்துட்டு 2 டீஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ராகி மாவு நல்லா பச்சை வாசனை போகும், நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் ராகி மாவுக்கு வந்துட்டு நான் 2 இல்லைனா 3 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இது எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றினாலும் நல்லா திக்னஸ் கன்சிஸ்டன்சி வரும், நம்மளுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட்டிலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு 1 கப்பு தண்ணி விட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மிக்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லோ ஃப்ளேம்லேயே பண்ணலாம், நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காகிட்டே வரும் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும் பாருங்கள், இந்தமாரி வரும். நல்லா திக்காகிட்டு வரப்போ நம்ம வந்துட்டு 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 3 கப்பு தண்ணி விட்டுருந்தோம், அதை கூட வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு பாயில் ஆகி திக்காக வந்துடுச்சு. அப்போ தான் நம்ம இன்னும் 1 கப்பு பால் ஆட் பண்ணுறோம். இப்போ 1 கப்பு நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து தித்திப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா திக்னஸாக வரப்போ நான் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ராகி மால்ட் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம டக்குன்னு பண்ணி குடிச்சிடலாம், அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி கூட. இப்போ நான் வந்துட்டு கிளாஸில் சர்வ் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு பாயில் பண்ணும்போது கூட நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நம்ம ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.